ஏழைகளின் காவலரே, எளியோரின் தோழரே, இயேசுவுக்காய் உயிர் தந்த வீரரே, புனித லாரன்ஸ் அடிகளே வாழ்கவே, எம்மில் வாழ்கவே. ஏழைகளின் காவலனாய் இதயத்தில் நீங்காத இடத்தை பெற்று வாழ்ந்தவர் புனித லாரன்ஸ். திரு அவையின் சொத்துக்களை என்னிடம் ஒப்படை என்று சொன்னவரிடம் ஏழை மக்களை கொண்டு வந்து இவர்கள்தான் திரு அவையின் சொத்துக்கள் என்று சொன்னவரின் திருநாள். இந்த உன்னதமான நாளில் உங்கள் அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். இறைவனை இந்த உலகிற்கு எடுத்து கூற வேண்டுமென்றால் நாம் நம்மிடம் உள்ளதை முக மலர்ச்சியோடு செய்ய வேண்டும். அது திறமையாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அளவு கடந்த மகிழ்ச்சியோடு கொடுக்க வேண்டும். இந்த மனம் இந்த உலக ஆசைகளுக்கு அடிமையாக இருந்தால் நாம் இதை செய்ய முடியாது. இறைவாக்கினர் யோபு சொல்வது போல, ஆண்டவர் தந்தார் எடுத்துக்கொண்டார் என்ற நம்பிக்கை இருந்தால்தான் நம்மிடம் உள்ளதை பிறருக்கு கொடுப்போம். அதையே இன்றைய முதல் வாசகம் தெளிவாக சொல்கின்றது. குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார். இந்த நிறைவை நாம் இன்று கொண்டாடும் திரு தொண்டர் லாரன்ஸ் அவர்களின் வாழ்வில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். ஒருவர் ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்கும் போது அவரது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று வாழ்ந்தவர் நம் புனிதர். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், அது மடிந்தால் தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என்ற வார்த்தைகளை வாழ்வில் கடைபிடித்தவர் புனித லாரன்ஸ். கிபி 230 ஆண்டு புனித லாரன்ஸ் ஸ்பெயின் நாட்டில் பிறக்கின்றார். இவர் ரோமை திரு அவையின் திருத்தந்தை 2ஆம் சிக்ஸூஸ் அவர்களால் நியமிக்கப்பட்ட 7 திருத்தொண்டர்களில் இவரும் ஒருவர். இவரது பணி திருத்தந்தையினுடைய கருவூலத்தை கண்காணிப்பது, அதோடு ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதாகும். அக்காலகட்டத்தில் ரோமையை ஆண்டு வந்தவர் வல்லேரியன் என்கின்ற அரசனாவான். வல்லேரியன் தொடக்கத்தில் கிறிஸ்தவர்கள் மீது மிகுந்த மதிப்பும் மரியாதையும் கொண்டிருந்தான். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அரசன் வல்லேரியனின் நண்பனான மக்ரியன் என்பவரின் தூண்டுதலால் அரசனுக்கு கிறிஸ்தவர்களின் மீது வெறுப்பும் கோபமும் அதிகரித்தது. இதனால் கிறிஸ்தவர்களை அடக்கி ஒடுக்கி துன்புறுத்தி வந்தான். அது மட்டுமல்லாமல் கிறிஸ்தவ குருக்களை கட்டாயப்படுத்தி வேற்று தெய்வ சிலைகளை வழிபடவும் பலி செலுத்தவும் துன்புறுத்தி அவர்களை கொடுமைப்படுத்தினார். கிபி 256 ஆண்டு திருத்தந்தை 2ஆம் சிக்ஸூஸ் திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் போது அவ்விடத்திற்கு வந்த அரசன் மிகுந்த கோப வெறி கொண்டு திருத்தந்தையையும் அவரோடு இருந்த 6 திருத்தொண்டர்களையும் கொடூரமாக வாளால் வெட்டி கொன்றான். இதை கேள்விப்பட்டு விரைந்து வந்த திருத்தொண்டர் லாரன்ஸ் அவர்கள் மனம் வெதும்பி அழுதார். அதன் பிறகு அரசன் வல்லேரியன் ஆளுநன் கொர்னேலியன் என்பவனை நியமித்து இன்னும் 3 நாட்களுக்குள் திருச்சபையின் அனைத்து சொத்துக்களையும் தன்னிடம் ஒப்படைக்கும்படியாக அவன் ஆணையிட்டான். அந்த 3 நாளுக்குள் திரு அவையின் அனைத்து சொத்துக்களையும் ஏழை எளிய மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்து விட்டார் திரு தொண்டர் லாரன்ஸ். பின்னர் அரசரிடம் நடக்க இயலாதவர்கள், பார்க்க முடியாதவர்கள், முதியோர், விதவை, ஆதரவற்றோர், ஏழைகள், தொழுநோயாளர்கள் இதை எல்லாரையும் அழைத்து கொண்டு போய், இதோ நீர் கேட்ட திரு அவையின் சொத்து என்று அரசு முன்பாக அவர்களை நிறுத்தி இருக்கின்றார்.
தன்னை இவ்வாறாக இழிவுபடுத்திய அவமானப்படுத்தியதாக உணர்ந்த அரசன் உடனடியாக ஒரு இரும்பு கட்டிலில் படுக்க வைத்து கொதிக்க கொதிக்க எண்ணெய் ஊற்றி தீயிட்டு கொளுத்தி கொல்லுமாறு அவன் கட்டளை பிறப்பிக்கின்றான். படைவீரர்களும் அவர்களை பலவாறு துன்புறுத்தி சித்திரவதை செய்து கொடுமைக்குள்ளாக்கி இரும்பு கட்டிலில் படுக்க வைத்து தீமூட்டி துடிக்க துடிக்க கொதிக்கும் எண்ணெயில் போட்டு துன்புறுத்திய நிலையிலும் கிறிஸ்துவுக்காக எல்லா துன்பங்களையும் வேதனைகளையும் தாங்கிக் கொண்ட மறைசாட்சி லாரன்ஸ் அவர்கள் அந்த துன்பமான தருணத்திலும் படைவீரனை பார்த்து, என்னுடைய உடம்பில் ஒரு பக்கம் நன்றாக எரிந்து வெந்து விட்டது, மறுபக்கம் நன்றாக வேகும்படி திருப்பி போடுங்கள், நன்றாக வெந்ததும் அதை எடுத்து உண்ணலாம் என்று நகைச்சுவையோடு சொன்னாராம் புனித லாரன்ஸ். பின்னாளில் இவருடைய கல்லறையின் மீது கான்ஸ்டைன் என்கிற மன்னன் ஒரு பெரிய அழகிய ஆலயத்தை கட்டி எழுப்பியுள்ளார். இது ரோமைபுரியில் உள்ள 5 மிகப்பெரிய ஆலயங்களில் ஒன்றாக திகழ்கின்றது. ஆம் அன்பார்ந்தவர்களே, தி லாரன்ஸ் தன்னிடம் உள்ளதை அனைத்தையும் முகமலர்ச்சியோடு கொடுக்கின்றார். ஏன் தன்னையே இழக்கின்றார் என்பதை அவரின் வாழ்வு மூலமாக நாம் பார்க்கின்றோம். அதே போல நாம் வாழ்கின்ற இடத்தில் நம்மை தேடி வருபவர்களிடம் நாம் எப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையை கையாளுகின்றோம்? முகமலர்ச்சியோடு புன்னகையோடு அடுத்தவர்களை நாம் வரவேற்கின்றோமா என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். தொண்டர் லாரன்ஸ் அவர்களைப் போல முகமலர்ச்சியோடு அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய முன்வர வேண்டும். இன்று உலகிலே எத்தனை ஏழைகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், எத்தனை ஏழைகளுக்கு உதவி தேவைப்படுகின்றது. நாம் பார்த்தும் பார்க்காமல் போனால் இன்று நாம் கொண்டாடும் விழா நமக்கு அர்த்தம் தராது. ஆக இந்த விழா நமக்கு அர்த்தம் தர வேண்டுமென்றால் நாம் ஏழைகளை உபசரிக்க வேண்டும், அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இவ்வாறு செய்யும் போது நாம் இறைவனின் பிள்ளைகளாக மாறுகின்றோம். அதைத்தான் புனித லாரன்ஸ் செய்தார். கடவுளின் தூதுவராக ஆகிறார். ஆம், நம்முடைய வாழ்வை சற்று சிந்தித்து பார்த்து அடுத்தவர்களுக்கு உதவி செய்து அடுத்தவர்களின் நலனில் அக்கறை கொண்டு வாழ்ந்திட இன்றைய நாளிலே சிறப்பாக புனித லாரன்ஸ் அவர்களிடம் மன்றாடுவோம். ஏழைகளின் காவலரே, எளியோரின் தோழரே, இயேசுவுக்காய் உயிர் தந்த வீரரே, புனித லாரன்ஸ் அடிகளே வாழ்கவே, எம்மில் வாழ்கவே.